நம்ம டிராவல் பண்ற ட்ரெயின் ஒரு வேளை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதுல டிராவல் பண்ற பேசஞ்சருக்கு 10 லட்சம் வரைக்கும் காப்பீடு தொகை தருவாங்களாம். ஆனா இந்த ஸ்கீம் வித்தவுட்ல விண்டோ சீட் பிடிச்சி உட்காரவங்களுக்கு கிடையாது. முறையா ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணி அதுவும் கன்ஃபர்மேஷன் டிக்கெட் வச்சிருந்தா மட்டும்தான் காப்பீடு தொகை வாங்க எலிஜிபிள். அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாலோ டிக்கெட் கவுண்டர்ல போய் டிக்கெட் எடுத்தாலோ இந்த காப்பீடு தொகை கிடையாது. அது ஏன்னா ஆன்லைன்ல டிக்கெட் எடுக்கும் போது அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டிராவலை நீங்க இன்சூரன்ஸ் பண்றீங்களான்னு கேட்கும். அதை டிக் பண்ணிட்டு புக் பண்ணணும். வேண்டானா விட்டுலாம், நம்ம இஷ்டம் தான். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இன்சூரன்ஸ் வெறும் 36 பைசா மட்டும்தான். 36 பைசா செலவு பண்ணா 10 லட்சம் வரைக்கும் பயன் இருக்கும். ஒருவேளை துரதிருஷ்டவசமா ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த 10 லட்சம் ரூபாயை நமக்கு எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்றேன். விபத்துல உடல் ஊனமாச்சுன்னா 7.5 லட்சம், பெரிய காயம் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா 2 லட்சம் மருத்துவ காப்பீடு. அதாவது ஹாஸ்பிட்டல்ல தங்கி ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபாய். ஒருவேளை இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க உடலை எடுத்துட்டு போற அவங்க குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் கிளைம் பண்ணிக்கலாம். கடந்த 2022 2023 16 கோடி பேர் இந்த காப்பீடு செலக்ட் பண்ணிருக்காங்க. இது மூலமா 130 குடும்பம் பயனடைஞ்சும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் வரைக்கும் பாதிக்கப்பட்ட பேசஞ்சருக்கு அந்த கம்பெனி இன்சூரன்ஸ் பணம் கொடுத்துருக்கு. ஆனா ஃபேக்ட் என்னன்னா இது எதுவுமே நடக்கக்கூடாத ஒரு விஷயம். காப்பீடு தொகை நமக்கு கிடைக்காம இருக்கிறதே நமக்கு நல்லதுன்னு நினைச்சு உங்க டிராவலை ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து பஸ் டிராவலை பத்தி ஒரு நல்ல தகவலோட உங்களை மீட் பண்றோம். அதை தெரிஞ்சுக்க ஒபே தி ரூல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.